இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே இது வந்து பிடிச்ச காம்பினேஷன். அதுவும் சிம்பிளான காம்பினேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் தக்காளி தொக்கும். சிம்பிளா வந்து ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு, கடுகு வந்து பொரிய விட்டுட்டு, பூண்டு வந்து சின்ன சின்ன பற்களா கட் பண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே கொஞ்சம் வந்து அதிகமாவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, அது கூடவே உப்பும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் கூடுதலா போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கணுங்க. நல்லா அந்த மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா அதுல வந்து மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள் அவ்வளோதான். அது நல்லா வந்து சுருள சுருள மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தண்ணி இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணியாவே வச்சோம்னா செம்ம அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள். நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஒரு கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். சுட சுட அப்படியே சப்பாத்தி போட்டுட்டு, அது கூட வச்சு இந்த தக்காளி தொக்க சாப்பிடுறதுக்கே அவ்வளோ அமிர்தமா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.